ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எப்போவுமே பொங்கலுக்கு தான் இலவச வேட்டி சேலைகள் வழங்குவது வழக்கமாக இருந்து வந்தது தமிழகத்தில். ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா தீபாவளிக்கும் இலவச வேட்டி சேலைகள் வழங்க போகிறதாக தமிழக அரசு ஒரு சூப்பரான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பு சம்மந்தமான மொழி விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தான் தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இலவச வேட்டி சேலைகள் வழங்கப்படுவது வழக்கம். ஸோ ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இலவச வேட்டி சேலைகள் வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு அறிவிப்பு யாருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஓய்வூதியம் பெறக்கூடிய முதியோர்களுக்கு இந்த இலவச வேட்டி சேலைகள் வழங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது குறித்து தமிழக அரசு வெளியிட்ட அறிவிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, தீபாவளி பண்டிகைக்கு முதியோர் ஓய்வூதிய திட்ட ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இலவச வேஷ்டி மற்றும் சேலை விநியோகிக்கப்பட வேண்டும் என உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை இயக்குனர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை இயக்குனர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இலவச வேஷ்டி சேலை வழங்கும் திட்டத்தின் கீழே தீபாவளி பண்டிகைக்கு முதியோர் ஓய்வூதிய திட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவச வேஷ்டி மற்றும் சேலை விநியோகிக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். மாவட்ட வழங்கல் அலுவலர் தங்களுக்குரிய மாவட்டத்திற்கு வழங்கப்பட வேண்டிய பட்டியலின்படி இலவச வேஷ்டி மற்றும் சேலைகளை கிடங்குகளிலிருந்து தாங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படும் நியாய விலை கடைகளுக்கு நகர்வு செய்வதை உறுதிப்படுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியாய விலை கடை பணியாளர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள முதியோர் ஓய்வூதிய திட்ட பயனாளிகளுக்கு விற்பனை முனைய இயந்திரம் மூலமாக பயோமெட்ரிக் முறையில் விநியோகம் செய்யப்பட வேண்டும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் விரல் ரேகை, கருவிழி ரேகை என இரு வழியாகவும் சரிபார்ப்பு தோல்வியடைந்தால் உரிய பதிவேட்டில் கையொப்பம் மற்றும் மொபைல் எண் பெற்று விநியோகம் செய்யலாம் எனவும் அதில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்தில் எப்போவுமே பொங்கல் தினத்தை முன்னிட்டு தான் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இலவச வேஷ்டி சேலைகள் வழங்குவது வழக்கமாக இருந்துச்சு. ஆனால் இந்த வருடம் முதியோர் ஓய்வூதிய திட்ட பயனாளிகளுக்கு இந்த இலவச வேஷ்டி சேலைகளை வழங்குவதற்கு தீபாவளிக்கு வழங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு அறிவிப்பு பார்த்தீங்கன்னாக்கா தமிழக ஏழை எளிய மக்களுக்கு மிகுந்த ஒரு பயனுள்ள அறிவிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தமிழக அரசு கொடுக்கக்கூடிய இலவச வேஷ்டி சேலைகள் கலர் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அது தேவையில்ல விஷயம். ஆனால் கவர்மெண்ட் சீல் போட்டு ஒரு பெருசாக ஒரு சீல் போட்டு தராங்கல்ல, அதில் தான் பார்த்திங்கன்னா பெரும் சிக்கலாக இருக்குது. ஸோ ஏழை எளிய மக்கள் அதை பயன்படுத்தும் போது அந்த கவர்மெண்ட் சீல் பெருசாக தெரியுது. இதனால் அந்த புடவையே படும் கேவலமாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ நல்ல வேஷ்டி வெள்ளை கலரில் இருக்கும், அதில் போய்ட்டு பெரிய சீல் அடிச்சிருப்பீங்க கவர்மெண்ட் சீலை போட்டு. இதனாலவும் அந்த வேஷ்டியை யாரும் பயன்படுத்த முடியாமல் போகுது. ஸோ அதனால் தமிழக அரசு பெரும்பாலும் அந்த சீலை அடிக்காமல் கொடுத்தீங்கன்னா உண்மையாலுமே மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நீங்கள் மக்கள் அதை பயன்படுத்தணும், புது ஆடை அணியணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த சீலை போடாமல் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு வேளை அதிகமாக போட்டு கொடுத்தாங்கனாக்கா வழக்கம் போல் அந்த புடவை வேஷ்டியானது இட்லி துணிக்கும் அது மட்டும் இல்லாமல் பழைய விலை புடவைகளுக்கு சேல் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இதுதான் தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. தமிழக அரசாங்கம் பயனாளிகள் உண்மையாலுமே பயனடையணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கனாக்கா இதை தவிர்த்தாங்கன்னா உண்மையாலுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து இந்த வீடியோக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஏழை எளிய மக்கள் ஒரு பகுதியில் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுனாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனிதர்களை காப்போம். நன்றி.